வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி தனுசு லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதி முயற்சி வெற்றி ஸ்தான அதிபதியுமான உங்களுடைய ராசிநாதனுக்கு பிரியமான சனி தொழில்காரகன் கர்மகாரகன் சனி வக்ரம் நிவர்த்தி அடைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவமான காலகட்டங்களாக அமைகிறது. ஐப்பசி 18ஆம் தேதி நவம்பர் 4 2023 சனிக்கிழமை அன்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் இந்த தருணத்தில் உங்களுடைய கல்வி தனம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்புகாரகன் சனி உங்களுடைய உழைப்பின் தன்மையை அதிகரிக்கச் செய்து உழைப்பதற்கான பலத்தை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மக்கள் தொடர்பு துறையில் உங்களுக்கு மகத்துவமான தன்மையை முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தையும் உயர்த்துவார். இது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் குவியம். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய கர்மகாரகன் உங்களுடைய ராசி அதிபதி சனியே பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. எனவே உங்களுடைய பூர்வீக தோஷங்களை எல்லாம் அகற்றுவார். இந்த ஜென்மத்தில் உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்ணில் காண்பித்து அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய தன்மையை இந்த சனி நிறைந்து கொடுப்பார். நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து பூர்வதோஷங்களை பித்ருக்கள் தோஷங்கள் கர்மா தோஷங்கள் போன்ற மேலும் பல தோஷங்களை சனி தன்னுடைய பார்வையினால் விளக்கி உங்களை புனிதப்படுத்தி உங்களுக்கு முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க உள்ளார். எனவே இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ற நிகழ்வு தனுசுலக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அதிக அளவிலான நற்பலன்களை பரிபூரணமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். மேலும் சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான சிம்மம் ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது பித்ருக்கள் ஸ்தானம். முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு நீங்கள் திதிகள் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தானியம் கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு என்று சொல்லப்படுவது சனி பகவானுக்கு பிரியமானதாகும். எனவே சனிக்கு பிரியமான வஸ்துக்களை வைத்து திதி கொடுக்கும்போதும் முன்னோர்களை பித்திருக்களை வழிபட்டு நீங்கள் வாழும்போது இந்த சனி கண்டிப்பாக பரிபூரணமான அருள்களை கொடுப்பார். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது நிச்சயமாக தனுசுராசி தனுசுலக்னகாரர்களுக்கு அதிக அளவிலான நற்பலன்களை கொடுக்கும். தர்ம கர்மா யோகாதிபதி சனி என்பதால் அவர் இந்த 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சமடைகிறார். என்றாலும் இந்த சனியின் தன்மையினால் குரு நீச்சபங்கமடைகிறார். அதாவது குரு வலுப்பெறுகிறார். எனவே இந்த சனியால் குருவால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் அமோகமாக இருக்கும். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் நீங்கள் முன்னோர்களை பித்திருக்களை வழிபாடு செய்வதால் அதாவது நீங்கள் இதுவரையில் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு பிரார்த்தனையே செய்யவில்லை திதிகளை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் திலகோமம் செய்தால் உங்களால் இதுவரையில் நடந்த தவறுகள் அனைத்திற்கும் கர்மாக்களுக்கும் பிராயச்சித்தம் கிடைக்கும். இவ்வாறாக நீங்கள் செய்வதன் மூலமாக இந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பன்மடங்காக அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் ஆயன சயன போக விரய ஸ்தானமாகும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானின் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இந்த அனுஷம் நட்சத்திரத்திற்கு தாரா பலம் கிடையாது. எனவே அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்தவிதமான பொருத்தங்களையும் பார்க்காமல் திருமணம் செய்தால் கூட வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போன்றவர்களுக்கு தாரா தோஷங்களை கிடையாது. இந்த நட்சத்திரங்களை உடைய ஆண் பெண் இருபாலர்களும் பொருத்தங்கள் பார்க்காமலேயே திருமணம் செய்தாலும் வாழ்க்கையில் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். எந்த நாட்களில் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிக்கிறதோ அந்த நாட்களில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைகளில் தடை தாமதங்கள் இல்லாமல் அற்புதமான அபாரமான உறுதியான வெற்றிகளை பெறலாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை விழுவதால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதாவது இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நிம்மதியான தூக்கம் என்பது மனம் நிம்மதி பெற்றாலே கிடைக்கும். ஆக சனிபகவான் உங்களுடைய மனம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க எல்லாவிதமான அனுகூலங்களையும் கொடுப்பார். உழைப்புக்காரகன் தொழில்காரகன் சனி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த உங்களுக்கு உழைப்பை கொடுத்து அதாவது நீங்கள் அதிக அளவில் உழைக்கக்கூடிய தன்மையை பலத்தை கொடுத்து உங்களை உழைத்து உழைத்து அசதி பெறச் செய்து நன்கு தூக்கத்தை வரவைப்பார்.
என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் அதிகம் உழைக்கக்கூடிய பலத்தை கொடுப்பார். உங்களுடைய பலமான உழைப்பால் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயரும். பணவரவு அதிகமாகும். பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு உங்களுக்கு அசதியை கொடுத்து அந்த அசதியின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் வேலைக்கு வேலை நன்றாக உணவு உண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். நீங்கள் மேன்மேலும் உழைப்பதற்கான பலத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு மிக முக்கியமான நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உணவு இவைகள் இந்த சனியால் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தன்மைகளை பெறுவீர்கள் என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். இந்த சனியால் சனியின் பார்வையால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருந்தாலே மறுநாள் காலையில் எழுந்து புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய வேலைகளை சிந்தனைகளை எண்ணங்களை செயல்பாடுகளை சிறப்பாக செய்து அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகளை எளிதில் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பம் தனம் வாக்கு போன்ற விஷயங்களில் பலவிதமான பாக்கியங்களை இந்த 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கொடுப்பார். உங்களுடைய தனாதிபதி பாக்கியஸ்தான அதிபதி குடும்பஸ்தான அதிபதி சனி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் 3ஆம் இடமான தைரியம் வீரிய வெற்றிஸ்தானத்தில் இருப்பதாலும் நீங்கள் குடும்பம் சார்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பம் வருமானம் அதிகரிக்கும். வருமானத்தின் மூலமாக உங்களுடைய தனவரவுகள் பெருகி பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். குடும்பத்தில் வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் கசப்பான நிகழ்வுகளெல்லாம் விலகி கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகமாகி மகிழ்ச்சி பெருகும். மேலும் இந்த தருணத்தில் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பணவரவுகள் தனவரவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கைத் துணைகள் இருவருக்கும் வேலைவாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ பணவரவுகள் அதிகரித்து குடும்ப வாழ்வாதாரங்கள் உச்சத்திற்கு செல்லும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பதால் இந்த சனியால் நீங்கள் கொடுக்கும் வாக்கு பலிதமாகும். உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த கடன்களை அடைத்து உங்களுடைய வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடனால் ஏற்பட்ட தலைகுனிவுகள் கௌரவ குறைவுகள் அவமானங்கள் மறையும். இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சிலிருந்த கடுமை விலகி இனிமையாக கனிவாக பேசி மற்றவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய கனிவான பேச்சால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் அதாவது வேலையில்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக பெயர் புகழ் வருமான உயர்வு பதவி உயர்வு பாக்கியம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில அபிவிருத்தி அடைந்து பணவரவு அதிகரிக்கும் பாக்கியம் பெருகும். சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மகிழ்ச்சி மாங்கல்ய காதல் குழந்தை பாக்கிய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கைகூடி திருமணம் நடக்கும் பாக்கியம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். இது மட்டுமில்லாமல் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தனுசுலக்னம் தனுசுராசி தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் பாக்கியங்களையும் இந்த சனி உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும். உங்களுடைய தந்தையாருக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி அடையும். உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய பூர்வீக பரம்பரை சொத்தில் இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்களுக்கான நற்பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பரிகாரம்: தனுசுராசி தனுசுலக்னக்காரர்கள் தினமும் ராமநாம ஜெபிப்பது, கோதண்டராமனை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, ஐயப்பன் வழிபாடு செய்வது மிக மிகச் சாலச் சிறந்தது. இவ்வாறாக வழிபாடுகளை செய்வதன் மூலமாக சனி பகவானின் அனுகூலத்தை பரிபூரணமாக நீங்கள் பெறலாம். மேலும் சனியின் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ள பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு முறையாக கருப்பு எல்லை உபயோகப்படுத்தி திதி கொடுத்தல் அவசியமாகிறது. எள்ளுக்கு அதிபதி சனி பகவான், எனவே முன்னோர்கள் வழிபாட்டில் கண்டிப்பாக கருப்பு எள் உபயோகப்படுத்துதல் வேண்டும்.
மேலும் சனி 5ஆம் இடமான பூர்வீகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய பூர்வீக தெய்வங்களான அதாவது குலதெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தால் அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும்.